Imayam is one of India's most significant contemporary writers, celebrated for his unflinching portrayal of Tamil culture and social realities. His work, spanning 3 decades, masterfully captures the complexities of caste, gender, and power dynamics in modern India. With 9 novels, 8 short story collections, and a novella to his credit, Imayam has established himself as a prolific voice in contemporary Indian literature. His works have transcended linguistic boundaries, being translated into multiple Indian languages, including Malayalam, Kannada, Telugu, and Hindi, as well as into French and English. இமயம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறையினுடைய இயக்குனர் அவர்களுக்கும், ஆதி திராவிட நலத்துறையினுடைய ஆணையத்தின் உறுப்பினர் டாக்டர் ஆனந்தராஜ் அவர்களுக்கும், என்னுடைய நீண்டகால நண்பரும் பவனந்தி அவர்களுக்கும், நான் எப்போதும் போற்றும் மதிக்கும் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் நான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பங்காற்றக்கூடிய இயக்குனர் மற்றும் பேராசிரியர்களுக்கும் மற்றும் உள்ள நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த நேரத்தில் நான் உங்களிடமிருந்து ஒன்று தான் இதுவரை எதிர்பார்த்தேன். முதலமைச்சருக்கு யாராவது நன்றி சொல்லியிருக்கிறார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் யாருமே சொல்லவில்லை. காரணம் அதற்கு இருக்கிறது. இப்பொழுது ஐஐஎம், ஐஐடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் முழுவதும் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் அனைத்து இடங்களிலும் எஸ்எஸ்டி மாணவர்கள் பங்கேற்பு என்பது சரியாக இருக்கிறது. ஆனால் இதழியல் துறையில் அவருடைய பங்களிப்பு குறைவாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து, அந்த குறையை போக்கும் விதமாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இந்த சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதற்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். காரணம், எல்லா துறையிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது, சில துறைகளில் பங்களிப்பு இல்லை. அந்த பங்களிப்பை கண்டறிவது ஒரு மதிநுட்பமானது. ஏன் இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், எல்லா ஊடகங்களும் எல்லா செய்திகளுக்கும் முன்னுரிமை கொடுப்பது இல்லை. அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடைசியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தது, இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளாக, இந்த மண்ணினுடைய ஆதி குடிகளாக இருக்கிற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை இழிவுபடுத்தும் விதமாக சேரி என்ற சொல்லும் காலனி என்ற சொல்லும் இருக்கிறது. இது பல 100 ஆண்டுகளாக இந்த மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அசிங்கமாக இருக்கிறது. இனி இந்த சொல்லை பயன்படுத்தக்கூடாது, அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்தையும் நீக்குகிறேன் என்று ஒரு செய்தியை அறிவித்தார்கள் சட்டமன்றத்திலே. அந்த சட்டமன்றத்தில் அறிவித்த பிறகு அரசாணையும் வெளியிட்டார்கள். இது குறித்து தமிழ்நாட்டில் எந்த டிவி சேனல் பேசியிருக்கிறது? தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகை இது குறித்து எழுதியிருக்கிறது? ஒரு பத்திரிகை எழுதவில்லை. இங்கே தமிழ்நாட்டில் காலனி என்ற சொல் நீக்குவதற்கான அரசாணை இந்த முதலமைச்சரால் மட்டும்தான் அறிவிக்க முடியும். அந்த அறிவிப்பு குறித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊருக்கு முன்னாடி போகக்கூடிய இந்த போர்டு இருக்கும் இல்லையா, அதில் எல்லாமே காலனிங்கிற சொல் நீக்கப்பட்டு விட்டது. இந்த நவம்பர் 30க்குள் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். நகராட்சி புறங்களில், ஊராட்சி புறங்களில் இருக்கக்கூடிய காலனி என்கின்ற சொல் நீக்கப்படும். நீங்கள் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட பக்தி இலக்கிய காலத்திற்கு பின்பு, பக்தி இலக்கிய காலத்தில் தான் சேரி என்று இருந்தது, புறஞ்சேரி என்று இருந்தது. அதிலிருந்து இதுவரை இந்த சமூகத்தின் பெரும்பான்மை மக்கள் மீது அவர்களை அவமானப்படுத்தும் சொல்லாக, இழிவுபடுத்தும் சொல்லாக இதை நீக்கியிருக்கிறார். அது பற்றி இந்த ஊடகம் பேசவே இல்லை. அப்போது யார் இதை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சென்னை இதழியல் கல்லூரி நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். எங்கே நம்முடைய குரல் இல்லையோ அங்கே குரல் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக இந்த பத்திரிகை என்பது
நீங்கள் ஐஏஎம்க்கு போனால் அது தரம் தாழ்ந்துடும், நீங்கள் ஐஐடி போனால் தரம் தாழ்ந்துடும், நீங்கள் ஊடகத்துறைக்கு போனால் அது தரம் தாழ்ந்துடும். அப்போ யார் போனால் ஐஐடிக்கு போனால் தரம் உயரும், ஐஐஎம்க்கு போனால் யாருடைய தரம் உயரும், ஊடகத்துறையில் யாருடைய தரம் உயரமாக இருக்கிறது. இங்கேயும் பிறப்பில் அடிப்படையிலான இழிவுகள் நிறைந்திருக்கிறது. இவற்றை அகற்ற வேண்டும். எல்லா இடத்திலும் எல்லாருக்குமான ஒரு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்ற இந்த திராவிட மாடல் அரசுடைய மிக முக்கியமான அறிவிப்பு என்றுதான் நான் இந்த சென்னை இதழியல் கல்லூரி நிறுவனத்தை நான் பார்க்கிறேன். அதற்காக முதலமைச்சருக்கும் இந்த ஆட்சிக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது ஆதி திராவிடர் நலத்துறை மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் அக்கறையோடும் இந்த திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய நன்றி நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்வி நிறுவனம் அமைவதற்கு இதில் இருக்கக்கூடிய டைரக்டராக இருக்கக்கூடிய ரவி அவர்களும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும் மிகுந்த சமூக பொறுப்புணர்வு உள்ளவர்கள். அவர்கள் தங்களுடைய சமூக பொறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் ஊடகத்துறையை கருதுகிறார்கள். அந்த ஊடகத்துறையின் வழியாக இந்த சமூகத்தில் சில படிப்பணிகளை உருவாக்க விரும்புகிறார்கள். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக நான் இதை பார்க்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் இங்கே படிக்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். காரணம், எல்லா காலத்தை விடவும் இந்த காலம் ரொம்ப சிக்கலானது. எழுத தெரிந்த அனைவருமே இன்றைக்கு பத்திரிகையாளர்களாக இருக்கிறார்கள். முகநூல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் கேமரா வீடியோ உள்ள செல்ஃபோன் இருக்கோ அவங்க பூரா கேமராமேனை செயல்படக்கூடிய இந்த மிகவும் நெருக்கடியான ஒரு விதத்தில் சங்கட்டமான இந்த காலத்தில் இதழியல் படிக்க வந்திருக்கீங்க இல்லையா, அதுக்காகவே என்னுடைய சிறப்பு வணக்கத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று எல்லோருமே செய்தியாளர்களாக இருக்கிறார்கள், எல்லோருமே செய்தியை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இல்லை எல்லோரையும் போலும் நாங்கள் செய்தியை உருவாக்க மாட்டோம், எல்லோரையும் போல செத்து போகக்கூடிய செய்திகளை நாங்கள் உருவாக்க மாட்டோம், சமூக அக்கறை உள்ள இதழிற்கான எத்திக்ஸோடு நாங்கள் செய்தியை உருவாக்க விரும்புகிறோம் அல்லது படிக்க விரும்புகிறோம் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்காகவே என்னுடைய வணக்கத்தை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய காலத்தில் மிகவும் மிகவும் உண்மையை சொன்னால் இந்த நாட்டில் அதிகமான கலவரம் யாரால் நடக்குதுன்னா டிவி காரனால தான் நடக்குது, யூடியூப் காரனால தான் நடக்குது, ரெண்டாவது வக்கீலால் நடக்குது. இந்த சமூகம் அமைதி இல்லாமல் இருப்பதற்கு 24 செய்தி சேனல் என்று வந்ததோ அன்றிருந்தான் அதிகப்படியான சமூக வன்முறைகள் நடக்கிறதாக நான் கருதுகிறேன். இது ஊடக வன்முறை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊடக வன்முறையில் நீங்கள் எப்படி ஒளிரப் போகிறீர்கள், மிளிரப் போகிறீர்கள் என்பது உங்களுடைய எழுத்தின் வழியாகத்தான் வெளிப்பட முடியும். இந்த ஊடகம் என்பது ஒரு விதத்தில் இவர்கள் கலவரக்காரர்கள் என்று தான் நான் கருதுகிறேன். சமூக கலவரக்காரர்கள். இந்த சமூக கலவரக்காரர் வந்து நீங்கள் எப்படி தப்பித்திருக்க போகிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். எழுத்து ஒரு ஆயுதம். இதுதான் அண்ணன் எனக்கு கொடுத்த தலைப்பு. எழுத்து ஒரு ஆயுதம். நான் எழுத்தை ஆயுதம் என்று கருதுவதை விடவும் அதிகாரம் என்று கருதுகிறேன். நான் இங்கே நிற்பதற்கு கூட எழுத்தாளர் என்ற அதிகாரம் எனக்கு இருக்கிறாரோ என்னை கூப்பிட்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த அதிகாரம் எழுத்தின் மூலமாக கிடைக்கிறது. இன்னொன்று இப்போ சொல்ல விரும்புகிறேன். எழுத்திற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. அது தற்காலிக வலிமை இல்லை, அது என்றைக்குமான வலிமை. நான் இப்போது காலனி என்ற சொல் சொன்னேன், நல்லா நீக்கிருக்கும் என்று. ஒரு இரவு 9 மணிக்கு ஒரு பெண் திருநெல்வேலியிலிருந்து என்னிடம் பேசினார். ஒரு பெண், மணிமேகலை அந்த பெண்ணுடைய பெயர். அவருக்கு சிறு பிழை செய்தார் என்று அவருக்கு ஒரு என்கொயரி நடந்தது. அவர் என்கொயரியில் 7 மணி நேரம் நடக்குது. அவங்ககிட்ட ஒரு கேள்வி, கடைசி எல்லாத்தையும் முடிச்சு ஒரு கேள்வி, நீ என்ன ஊருன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அந்த பதிலை சொல்கிறதுக்கு 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டான். 7 மணி நேரம் கழித்து அவர் சொன்னால் என்னுடைய ஊரின் பெயர் பறையன்குளம் அப்படின்னு சொன்னான். இந்த செய்தியை எனக்கு சொன்னப்போ ராத்திரி 9 மணி. அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கார். நான் இங்கேருந்து அவருடைய உதவியாளருக்கு ஃபோன் போட்டு, இது என்ன திராவிட மாடல் அரசு? 2025 தமிழ்நாட்டில் பறையன்குளம், செக்கிலிப்பட்டி, நாவிதன்பட்டி எப்படி இருக்க முடியும் என்று நான் அப்போதே கேட்டேன். அங்கேருந்து அவர் அண்ணன் சொன்னார், நான் தமிழ்நாட்டில் வந்தோடனே இந்த ஜீவோவை மாற்றுறேன் அப்படின்னார்.
உங்களுக்கு செய்தியாளர்களுக்காக சொல்கிறேன். ஒரு செய்தி, ஒரு தகவல் எப்படி ஒரு அரசாங்கத்துடைய ஆணையாக மாறுகிறது என்பதற்காக சொல்கிறேன். நான் அதற்கு பின்பாக விடவே இல்லை. ஆனந்த விடன் அடங்காத அழுகை என்று ஒரு கதை எழுதினேன். அதன் பின்பாக CM 2 செக்ரட்டரி சண்முகம் ஐஏஎஸ்கிட்ட போய் பேசுகிறேன். இது எப்படி சாத்தியப்படும், எப்படி நடத்த முடியும்னு அவங்க கேட்குறாங்க. எதிர்பாராத விதமாக என்னை SST ஆணையத்தின் துணைத் தலைவராக போடுகிறார்கள். அதற்கு ஒரு கூட்டம் முதலமைச்சர் அவர்கள் வைக்கிறார்கள். அப்போது நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கிறது, சான்றிதழ்கள் வழியாக எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். எத்தனை சான்றுகள் என்று சொல்கிறேன். ஆதாரில் பழைய காலனி, புது காலனி, ஹரிஜன காலனி, அம்பேத்கர் காலனி என்று இருக்கிறது. பேன் கார்டில் இருக்கிறது, ஓட்டர் ஐடியில் இருக்கிறது, என்னுடைய டிசியில் இருக்கிறது. மொத்தம் 6 ஆவணங்கள் இருக்கிறது. இந்த ஆவணங்கள் இருப்பதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கேட்காத ஐஏஎஸ் இல்லை. நான் கேட்டேன், இந்த சான்றை நான் ஒரு இடத்துல கொண்டு காட்டும்போது அதை நான் போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு என்னை கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்திருக்க விதத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய படிப்பு வச்சு என் ஜாதியை கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரே ஒரு சீட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், உடனே என்னுடைய ஜாதியை உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ நீங்களா, நீயாங்கிறது முதல் கேள்வி அவனுக்குள்ளே வருது. அங்கே எங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அவமானங்களை நீக்க வேண்டும் என்று நான் அந்த மீட்டிங்கில் பேசினேன். அதை ஏற்று நடைமுறைப்படுத்திய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவருக்கு வரலாற்றில் என்றும் இடம் இருக்குமே. ஆனால் இந்த காலனி என்ற சொல் நீக்கத்தின் மூலமாகத்தான் இடம்பெற முடியும். காரணம், பல 100 ஆண்டுகளாக ஒரு சொல்லின் வழியாக அவனை அவமானப்படுத்த முடியும், ஒரு சொல்லின் வழியாக அவனை இழிவுபடுத்த முடியும், ஒரு சொல்லின் வழியாக நீ வாழக்கூடிய இடத்தை அடையாளம் காட்ட முடியும், ஒரு சொல்லின் வழியாக நீ சாப்பிடுகிற உணவை அடையாளம் காட்ட முடியும், உன் பிறப்பை அடையாளம் காட்ட முடியும். இந்த சொல்லை நீக்குகிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு தகவல் ஒருவர் வருகிறது. அந்த தகவல் எப்படி தமிழ்நாட்டினுடைய அரசாணையாக மாறுகிறது. அந்த அரசாணை காலங்காலமான அவமானத்திலிருந்து பல கோடி மக்களை விடுவிக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் எதிர்கால பத்திரிகையாளர்களாக ஊடகவியலாளர்களாக மாறுகள் இல்லையா, அந்த செய்திக்காக சொல்கிறேன். அந்த விதத்தில் எதற்காக என்றால், அதிகாரம். நான் எழுத்தாளர் என்ற அதிகாரம் தான் அதை பேச வைக்குது. நான் அதுக்கு முன்னாடி நானே கிண்டல் எழுதினேன். ஒருத்தர் எழுதல. இங்கிலீஷ் கிண்டல் நானே கட்டுறது என்ன, இந்தியன் எக்ஸ்பிரஸில் நானே கட்டுறது என்ன, ஆனந்தவுடன் நானே பேசினேன், புதிய தலைமுறைக்கு நானே இன்டர்வியூ கொடுக்குறேன். இது மாதிரி யூடியூப்பு எல்லாத்துக்கும் நானே ஒரே ஆளாக தான் நான் போராட்டியிருக்கேன். நான் நகரப்புற செயலாளர், ஊராட்சி செயலாளர் எல்லாம் விடிய விடிய நடந்து இதை கொண்டு வந்தோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த குரல் தேவை, ஊடகத்தில் உங்களுடைய குரல் தேவை என்பதற்காக தான் சொல்ல வருகிறேன். என்னென்றால், வேற எந்த பொது ஊடகமாவது இந்த காலனி சொல் நீக்கம் பற்றி கட்டுரை இருக்கா? ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா, ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னா அதை பற்றி வளைச்சி கவர் ஸ்டோரி எழுதுறான். யூடியூப்புக்காரன் போய் வளைச்சி எழுதுறான். இந்த நாட்டில் இந்த சமூகம் எப்படியான சமூகம், இந்த சமூகம் ஜாதிய வன்மம் நிறைந்த சமூகம் என்பதற்கான அடையாளம் தான். பல பேர் கேட்குறான், காலனி இப்போ சென்னையில் சென்ட்ரல் பேங்க் காலனி இருக்குது, SBI காலனி இருக்குது, ரயில்வே காலனி இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இதையும் எடுக்க போகிறீங்களா, கிண்டல் கேள்வி கேட்குறோம். ஆக இவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தில் ஒரு சொல் கொண்டு வந்திருக்கிறது. அதை பற்றி எந்த ஊடகம் இதுவரை பேசவே இல்லை என்பதுதான். ஆக இது வந்து ஒரு ஊடக வன்முறை. பேசாமல் இருப்பதே ஒரு வன்முறை என்று நான் கருதுகிறேன். அந்த விதத்தில் இந்த எழுத்து என்கின்ற அதிகாரம் இந்த சொல்லை மாற்ற உதவியது என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். எழுத்து 2 விதமானது. ஒன்று அறிவியல் பூர்வமானது, இன்னொன்று கற்பனையானது. இப்போது உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து 4 வேதங்கள் இருக்குது, 18 புராணங்கள் இருக்குது, 18 உப புராணங்கள் இருக்குது, 2 இதிகாசங்கள் இருக்குது. 2 இதிகாசம் ராமாயணம், மகாபாரதம். ஒரு விதத்தில் இது எல்லாமே கற்பனை கதைகள், மாயாஜால கதைகள், கட்டுக்கதைகள். ஒவ்வொருத்தருக்கும் 1000 முண்டாட்டி 2000 முண்டாட்டின்னு சொல்லிடுவான். இதெல்லாம் உண்மை இல்லை. இதே காலத்தில் தமிழ் வேறு ஒன்று இருந்தது. சங்க இலக்கியம் இருந்தது, அற இலக்கியம் இருந்தது. இங்கே தமிழ் இலக்கியத்தில் ஒருபோதும் மாயாஜால கதைகளுக்கு இடமில்லை. சொர்க்கலோகம் என்று குறிப்பிடப்படவே இல்லை, நரகலோகம் என்று குறிப்பிடப்படவே இல்லை. நம்முடைய இலக்கியம் பேசுவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது,
அந்த இலக்கியம் என்ன பேசு தெரியுமா? 4 வர்ணாசிரம தர்மத்தை பேசுது. எது கற்பனை கதை, எது சமூக கதை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த கற்பனை கதைகளும் அதிகாரமிக்கிறது தான். அந்த கற்பனை கதைகள் அழிந்து விடவில்லை. நான் நிறைய திராவிட இயக்க கூட்டங்களில் அந்த நண்பர்கிட்ட பேசும்போதெல்லாம், உங்களை ஒரு கதையின் வழியாக அவர்கள் வீழ்த்திருக்கிறார்கள், நீங்கள் ஒரு மாற்று கதையை உருவாக்க விட்டால் நீங்கள் ஒருபோதும் அந்த கதையை வீழ்த்த முடியாது என்பதுதான். மாற்று இலக்கியத்தை, மறுப்பு இலக்கியத்தை உருவாக்காவிட்டால் நீங்கள் அந்த கட்டுக்கதையில் தான் மூழ்கி கிடக்க வேண்டும். இந்த கட்டுக்கதைகளுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் எப்பொழுது எழுந்தது இலக்கியம், தமிழ் இலக்கியம்? இன்னொன்று, தமிழ் இலக்கியத்திலும் பக்தி இலக்கியம் இருக்குது. தமிழ் இலக்கியத்திலும் பக்தி இலக்கியம் இருக்குது. ஆனால் அந்த பக்தி இலக்கியத்தில் வடநாட்டு பக்தி இலக்கியம் வேறு, தமிழ்நாட்டு பக்தி இலக்கியம் வேறு. இங்கே ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, ஆண்டாவே தமிழ் தான் முதன்மை, திருமால் ரெண்டான்னு சொல்கிறான். பச்சையும் பசும் கொண்டலேங்கிறது அங்கே என்ன வருது? நீ தமிழுக்கு பின்னே செல் என்று ஒரு உத்தரவிடுகிறான். நீங்கள் திருவிளையாடல் புராணத்தில் படிச்சிங்கன்னா தமிழோடு யாம் விளையாட வந்தவன் தான் சொல்கிறான். தமிழ் பக்தி இலக்கியம் மொழியை முதன்மைப்படுத்தியது. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க ராமனும் சீதையும் கடவுள்னு நினைப்பீங்க. நான் அவங்கள கடவுளாக ஒருபோதும் நினைச்சதில்லை. அவங்க வெறும் கதாபாத்திரம் தான். கம்பனும் வால்மீகியும் உருவாக்கிய கதாபாத்திரம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் அதனுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இதனுடைய போக்கு எப்படி இருந்தது? இது சமூக இலக்கியமாக இருந்தது. சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலித்த இலக்கியமாக இருந்தது. புனிதத்தை ஒருபோதும் கட்டவிழ்த்ததே இல்லை. ஆனால் நமக்கு அதாவது வர்ணாசிரம தர்மத்தை பேசக்கூடிய அனைத்து இலக்கியங்களும் புனிதத்தை கட்டமைத்தது. புனிதத்திற்கு எதிரான இலக்கியம் தான் தமிழ் இலக்கியம். புனிதத்தை கட்டமைப்பது தான் ஆரிய இலக்கியம் என்று கூட நம்ம சொல்லலாம். இப்போது கேரளாவில் ஒரு விஷயம் நடந்தது. உங்களுக்கு எல்லாரும் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரளா பல்கலைக்கழகத்தினுடைய சமஸ்கிருத துறையினுடைய தலைவர் அண்ட் டீன் விஜயகுமாரி ஒன்று சொன்னாங்க. அங்கே பினாயி விஜயன் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருக்கார் சமஸ்கிருதத்தில். அதே அம்மாட்ட அவர் எம்ஃபில் படிச்சிருக்கார். இப்போ அவருடைய பிஹெச்டி வைவாக்கு வரும்போது நீ எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்ன காரணம் தெரியுமா? பறையனும் புலையனும் சமஸ்கிருதம் படித்ததால் அதனுடைய புனிதம் கெட்டுவிட்டது. ஆகவே சமஸ்கிருதத்தை அதன் மீது படிந்த அழுக்கை சுத்திகரிக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்துருக்காங்க. பிராமணன் படிக்கிற அளவுக்கு ஒரு புலையனால் ஒரு பறையனால் ஒருபோதும் சமஸ்கிருதத்தை படிக்க முடியாது. அதுக்கு அவன் யோக்கியதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். இது நான் கட்டுக்கதையாக சொல்லலை. உங்களுக்கு யூடியூப்பில் நிறையா வந்திருக்கு, செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கு. அப்போது 2025 யார் எதை படிக்க வேண்டும், யார் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்தியாவில் இருக்கிறது. நம்முடைய நிலைப்பாடு எல்லாரும் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்பது, அவர்கள் யாரும் எதையும் படிக்கக்கூடாது என்பது அவருடைய நிலைப்பாடு. இப்போது ஒரு செய்தியாளர்களாக, ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பீர்கள்? எல்லோருக்கும் அரசியல் இருக்கிறது, அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆக விஜயகுமாரி கேரளா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க போகிறீர்களா, அல்ல வெகுஜன மக்களுடைய நிலைப்பாட்டை எடுக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் எழுத்து முன்வைக்கக்கூடிய அதிகாரம், உங்கள் எழுத்து முன்வைக்க வேண்டிய கேள்வி, யாரை நோக்கி உங்களுடைய கேள்வி வைக்கப் போகிறீர்கள் என்ற ஒரு அரசியல் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல 100 ஆண்டுகளாக இந்த எழுத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள், ஒரு அதிகாரமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய இலக்கியங்கள் இல்லாமல் கடவுளுக்கே கட்டளையிட்ட ஒரு பாடல்கள் தான். அடிபணிஞ்சு போனதே கிடையாது. ஆனால் அவருடைய இலக்கியம் வேறு. இப்போது நம்முடைய ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்க இலக்கியம், அது பத்திரிகை எப்போ வந்தது? முதலாக எப்போது அச்சு மிஷின் வந்தது? இந்தியாவில் எப்போது முதலாக அச்சு மிஷின் வந்தது? 1471 கேரளாவில் கொல்லத்தில் ஒரு அச்சு மிஷின் பிரிண்ட் ஆகுது. முதல் புத்தகம் கிறிஸ்டின் இதால் வெளியிடப்பட்டது. எப்போது படிப்பு வந்தது? எல்லோருக்கும் எப்படி படிப்பு வந்ததுன்னா, அச்சு எந்திரங்கிறது ஒரு பணம் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது. அது அச்சடித்த புத்தகங்களை படிக்கணும். முதலாக அதற்கு முன்பாக அறிவு ஐயரிடம் இருந்தது. அது இயேசு கிறிஸ்து சபையில் இருக்கக்கூடிய போதகராக இருந்தால் அவன் மட்டும் தான் பேசுவான், அவன் மட்டும் தான் படிக்கணும்.
ஆனால் அச்சு இயந்திரம் வந்து நூற்றுக்கணக்கான பைபிள்களை அச்சிட்ட பிறகு இவனுக்கு என்ன தெரியுமா, எதிரில் அவனுக்கு இருக்க உனக்கும் தெரியும் அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டை அச்சு இயந்திரம் கொண்டாந்தது. அச்சு இயந்திரம் வந்த பிறகுதான் கல்வி பரவலானது. அச்சு இயந்திரம் வந்த பிறகுதான் கல்வி எல்லோருக்கும் ஆனது. அச்சு இயந்திரம் வந்த பிறகுதான் ஒரு அறையில் படிக்க வேண்டியதை நீ எங்கே இருந்தாலும் படிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியது அச்சு இயந்திரம் தான். இப்போ நீங்கள் ட்ரெயினில் படிக்கிறீங்க, வீட்டில் படிக்கிறீங்க, வயக்காட்டில் படிக்கிறீங்க, எங்கே நினச்சிலும் அங்கே படிக்க முடியும். அதற்கு முன்பாக நம்முடைய கல்வி முறை என்பது மனப்பாட முறையாக இருந்தது. மனப்பாட முறையிலிருந்து நம்மளை விடுவித்தது அச்சு இயந்திரம். ஒரு விதத்தில் நமக்கு கல்வி கிடைத்ததற்கு முதன்மையான காரணமாக இருந்தது அச்சு இயந்திரம் என்று தான் நான் நினைக்கிறேன். அச்சு இயந்திரம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படாவிட்டால், அச்சு இயந்திரத்தை மாற்றிலக்கிய மறுப்பிலக்கியத்தை முன்னெடுத்தவர்கள் கையில் எடுக்காவிட்டால் நாம் இன்றும் படிக்காதவர்களாகவும் தான் இருந்திருப்போம். இப்போது நம்முடைய முன்னோர்கள் இந்த அச்சு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்தினார்கள், எதற்காக பயன்படுத்தினார்கள், யாருக்காக பயன்படுத்தினார்கள், எந்த மொழியில் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் பத்திரிகையுடைய பல பேர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். சொல்லியிருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். முதலாக எனக்கு தெரிந்த அளவில் திராவிட தீபிகாங்கிற பத்திரிகை 1847 தமிழில் தொடங்கப்பட்டிருக்கு. சங்கமங்கிற பத்திரிகை 1870 தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கு. திராவிட வர்த்தமானிங்கிற பத்திரிகை 1882 தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. திராவிட பாண்டியன், அந்த பேரே பாருங்க, திராவிட பாண்டியன். திராவிடங்கிற சொல் எப்போ நமக்கு அறிமுகமாது பாருங்க. அப்போது தமிழர்கள் மிகவும் தெளிவாக ஒரு நிலவியல் பண்பாட்டை, ஒரு நிலவியல் அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பண்பாடு என்பது வேறு என்பதற்கான அடையாளமாகத்தான் இந்த பேர் திராவிட பாண்டியன். திராவிட மஞ்சரி 1893. இன்னும் ஒரு பெரிய அதிசயமானது, 2025 இருக்கும்ல, இவ்வளோ முன்னேற்றங்கள், இவ்வளோ வசதி வாய்ப்புலாம், இன்னைக்கு யாராவது ஒருத்தனால பறையன்னு ஒரு பற்றி நடத்த முடியுமா? அந்த துணிச்சல் இருக்கா இங்கே? இன்று எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் வந்த இந்த காலத்தில் பறையன் என்று பத்திரிகை நடத்துவதற்கு துணிச்சல் இருக்கிறதா ஒரு ஆளுக்கு? ஆனால் இருந்திருக்கிறது 1894. அந்த பத்திரிகை, இன்னைக்கு அந்த பத்திரிகை பேரை அச்சரிச்சு உன் கையில் கொடுத்தா நீ வச்சிருக்க வெக்கப்படுவ, கூச்சப்படுவ, படிக்க மாட்டேன். ஆனால் 1894 பறையன் என்று ஒரு பத்திரிகை அச்சிடுவதற்கும் அதை விநியோகிப்பதற்கும் அதை படிப்பதற்கும் ஆள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மேம்பட்டவர்களா என்று பறையன் என்று சொல்வதற்கு, அல்லது பறையன் என்ற பத்திரிகை வைத்திருப்பதற்கு, பறையன் என்ற புத்தகத்தை வைத்திருப்ப வெட்கப்படுகிற நாம் மேலானவர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அதே போன்று ஒரு பைசா அந்த பறையன் என்ற பத்திரிகை நடத்தணும் யார் தெரியுமா? ரெட்டமலை சீனிவாசன் 1894. ஒரு பைசா தமிழன் 1907 நடத்தப்பட்டது அயோத்திதாசர் பண்டிதராலும். இதுதான் தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் தொடங்குவதற்கு அடித்தளமிட்டவை. இந்த பத்திரிகைகள் எல்லாருமே இதை நடத்தியவர்கள். அதன் பத்திரிகையுடைய மைய பொருளாக இருந்தது, கண்டென்ட்டாக இருந்தது எல்லாமே தமிழுடைய வாழ்வு, தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு பற்றி பேசியவை. இதற்கு நேராக நடத்தியவர்கள் சில பேர் பத்திரிகை நடத்தலாம். அந்த பத்திரிகையுடைய பேரை பாருங்க, லோகோ பகாரி. என்ன பகாரி? லோகோ பகாரி, தேசோ பகாரி, தேசபாமா மாணி. எனக்கே படிக்கவில்லை, 2005 வரல. இது எதிராக நடத்தின பத்திரிகை. நம்ம பத்திரிகையுடைய பேர் என்னது? திராவிட பாண்டியன், திராவிட மஞ்சரி. ரொம்ப ஆச்சரியமா இல்லை? இதை நீங்கள் பாருங்கணும். இந்த ஜேர்னலிஸ்ட் வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யார் இதற்கு வித்திட்டார்கள், வித்திடும்போது அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது, அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது, அவர்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்த விரும்பிய மாற்றம் என்ன என்பதுதான் மிக முக்கியம். இந்த பத்திரிகைகள் தான் 100 ஆண்டுகளாக இருந்த அந்த மொழி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். மொழி மாற்றம் மிக முக்கியமானது. திராவிட இயக்கம் என்ன செய்தது, திராவிட இயக்கம் என்ன செய்தது, திராவிட இலக்கியம் என்ன செய்தது என்று கேட்கிற அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது, நீ பேசுகிற மொழியை திராவிட இயக்கம் உருவாக்குனது. 1910 வரையும் உன் மொழி லட்சணம் என்ன நீயே போய் படிச்சுப்பார். அதன் பின்பாக ஒரு பைசா தமிழுக்கு பின்பாக நீதி கட்சி ஒரு பத்திரிகை இருக்குது, அது ஜஸ்டிஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க நீதி கட்சி என்று ஒன்று இருந்தது. இன்னைய தேதியில் நீதி கட்சி என்று இதுவரை பதிவு செய்யப்படவே இல்லை. அந்த பத்திரிகை பேர் தான் ஒரு கட்சியாக இருக்குது. ஜஸ்டிஸ் முதலாக அந்த மானிட வரலாற்றில் நீதியின் குரல் என்கின்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்த பிறகு தான் அதற்கு ஒரு வாசகர் வட்டம் உருவாகிறது. அதன் பின்பாக அந்த பெரியார் 1925 குடியரசு
இந்த சொல்ல நீங்கள் பாருங்கள், நம்ம குடியரசானது இந்தியாவில் எப்போ குடியரசானோம்? 50 நம்ம குடியரசுங்கிறோம். அதன் பின்பு இந்த சொல்லே புழக்கத்தில் இல்லை. ஆனால் பெரியார் 1925 குடியரசு என்கின்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அதே போன்று ரிவோல்ட் இங்கிலீஷ், இன்னைக்கு இங்கிலீஷ் படித்தவொன்னு எண்ணிக்கை எவ்வளோ? 1925 28 இங்கிலீஷ் படித்தவன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர்? அதுவும் பெரியார் நடத்துகிற பத்திரிகை வாங்குறோம் எத்தனை பேர் இருந்திருப்பான்? அதுக்கு அவர் பத்திரிகை நடத்திருக்காரு. நம்புங்க 1928 ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்துகிறார். இப்போ குடியரசு பத்திரிகை தடை செய்யப்படுது. தடை செஞ்சோடனே அது என்ன பண்ணுறாரு பெரியார் தெரியுமா? புரட்சின்னு ஒரு பத்திரிகை கொண்டாடுறாரு. குடியரசு நீ தடை செஞ்சால் நான் புரட்சின்னு பத்திரிகை நடத்துறாரு. அதன் பின்பாக பகுத்தறிவுன்னு 1934 ஒரு பத்திரிகை, புரட்சி 1933, விடுதலை 1935 திருப்பி வருது. இதில் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்தியாவிலேயே முதலாக ஒரு ஜேர்னலிஸ்ட் சிறை சென்றார் என்றால் அது பெரியாருடைய தங்கை தான், எஸ்ஆர் கண்ணம்மா தான். எஸ்ஆர் கண்ணம்மா தான் முதலாக இந்தியாவில் ஒரு பத்திரிகையாளர் சிறை சென்றார்னா அது எஸ்ஆர் கண்ணம்மா. எதுக்காக போனாங்க? இந்த தலையங்க ஒன்று எழுதுறாங்க, எஸ்ஆர் கண்ணம்மா தலை பேரில், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இந்த மண்ணிற்கு சம்பந்தமில்லாத மனிதர்கள் இங்கே ஆட்சி செய்கிறார்கள், ஆக இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒரு எடிட்டோரியல் வந்த உடனே வெள்ளைக்கார அரசு தடை செய்கிறாங்க. எடுத்துடுறீங்களா இல்லை மன்னிப்பு கேட்குறீங்களா? எடுக்கவும் முடியாது, மன்னிப்பும் கேட்க முடியாது சொன்ன முதல் பொம்பளை எஸ்ஆர் கண்ணம்மா. அதற்காக அவருக்கு 3 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சிறை தண்டனை வேணுமா மன்னிப்பு கிடையாமா? சிறை தண்டனை ஏற்றுக்கொண்டு சிறைக்கு சென்றவர் தான் எஸ்ஆர் கண்ணம்மா. எனக்கு தெரிந்து என் அறிவுக்கு உட்பட்டு, அண்ணனும் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சொல்லணும், எனக்கு தெரிந்து இந்தியாவில் சிறை சென்ற முதல் ஜேர்னலிஸ்ட் எஸ்ஆர் கண்ணம்மா. அதே மாதிரி இன்னொன்று, இந்த நாடு இன்னைக்கு வளர்ந்துருக்கு, தமிழ்நாடு வளர்ந்துருக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு இயக்கமாக இந்த திராவிட இயக்க எழுத்தாளர்களும் அரசியல்வாதிகளும் பத்திரிகை நடத்தலாங்கிறது தான் மிக முக்கியமானது. இன்றைக்கி இவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ உலக விவரம் தெரியுதுன்னா அதுக்கெல்லாம் இந்த மொழியில் இவ்வளோ பேர் மாற்றம் இருந்திருக்கு. உங்கள் பேர்லேயே பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. 1910 உங்களுடைய பெற்றோருடைய தாத்தாக்களுடைய பேர், பாட்டிகளுடைய பேர் என்னவாக இருந்தது, 40-50க்கு பின்பாக வந்த பேர் என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அண்ணா நடத்துகிறார் திராவிட நாடு 1942, நம் நாடு 1956, காஞ்சி 1963. இந்த பத்திரிகைகள் இந்த தமிழ் மொழியில், இலக்கியத்தில், பண்பாட்டு கலாச்சாரத்தில், தமிழர் வாழ்வில், சமூக வாழ்வில் என்ன விதமான மாற்றம் நடந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி கலைஞர் முரசொலி இந்த 100-120 ஆண்டுகளில் 284 பத்திரிகை திராவிட இயக்கத்தால் நடத்தப்பட்டிருக்கிறது. அது 2 பத்திரிகை தான் இப்போ உயிரோடு இருக்குது. ஒன்று முரசொலி, இன்னொன்று விடுதலை. இவர்கள் மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறிவியக்கம் நிகழ்ந்தது. கலைஞர், அண்ணா, பெரியார் பத்திரிகை நடத்துறது உங்களுக்கு தெரியும். ஆனால் பாரதாசன் ஒரு பத்திரிகை நடத்திருக்கார். அந்த பத்திரிகையுடைய பெயர் குயில். முருகு சுப்பிரமணியன் ஒருத்தர் நடத்திருக்கார். அந்த பத்திரிகையுடைய பெயர் பொன்னி. நாவலர் நெடுஞ்செழியன் நடத்தின பத்திரிகையுடைய பெயர் மன்றம். பேராசிரியர் அன்பகன் நடத்தின பத்திரிகையுடைய பெயர் தென்னகம். இரா நெடுஞ்செழியன் நடத்தின பத்திரிகை பேர் புதுவாழ்வு. மதியழகன் நடத்தின பத்திரிகை பேர் தாய்நாடு. எஸ்.எஸ். தென்னரசு, சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்ட எழுத்தாளர் நடத்தின பத்திரிகை பேர் தென்னரசு. கண்ணதாசன் நடத்தின பத்திரிகையுடைய பேர் தென்றல். இதெல்லாம் எதுக்காக நடத்துகிறாங்க? பணம் சம்பாதிக்கவா, புகழ் பெறவா, அதிகாரத்துக்கு வரவா? எழுத்து இந்த சமூகத்தை மாற்றும், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அது ஒழிக்கும். இந்த சமூகம் சரியான விகிதத்தில் இல்லை, சரி விகிதத்தில் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. படிப்பிலாக இருக்கலாம், பொருளாதாரத்திலாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் சமச்சீரான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் போராட வேண்டும். அதற்கு எழுத்து ஒரு ஆயுதமாக, ஒரு அதிகாரமாக இருக்கும் என்பதற்காகத்தான். அதே போன்று இன்னொரு தகவலை சொல்கிறேன். அண்ணா அவர்கள் முதலாக சிறை சென்றார். 6 மாதம் கடுங்காவல் தண்டனை. எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்திற்காக சிறை சென்றது அண்ணா தான். அந்த புத்தகத்தினுடைய பேர் ஆரிய மாயை. 6 மாத கடுங்காவல் தண்டனை பெற்று அவர் சிறையில் இருந்தார். நமக்காக உழைத்தவர்கள் யார்? நமக்காக சிந்தித்தவர்கள் யார்? நமக்காக குரல் கொடுத்தவர்கள் யார்? நமக்காக இந்த பாதையை போட்டவர்கள் யார் என்று சிந்திக்காத ஒரு சமூகம், சிந்திக்காத ஒரு தலைமுறை ஒருபோதும் உருப்படாது, வாழாது. ஆகவே இந்த தலைமுறையெல்லாம் படித்தாக வேண்டும், அறிந்தாக வேண்டும். நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுங்கிற விதத்தில் சொல்கிறேன்.
உலகத்தில் எல்லா படிப்பும் இருக்கலாம். பிஏ படிப்பு இருக்குது, எம்ஏ படிப்பு இருக்குது, டாக்டர் படிப்பு இருக்குது, ஐஏஎஸ் படிப்பு இருக்குது. இவன்லாம் தொழிலுக்காக படிக்கிறான். ஆனால் ஜேர்னலிஸ்ட் மட்டும்தான் சமூகத்தை படிக்கிறான். ஏன்னா எல்லா துறையும் அதில் வர வேண்டியிருக்கு. ஆகவே நீங்கள் சமூகத்தை படிக்கிறீர்கள். எல்லா படிப்பை விட மேம்பட்ட படிப்பு, சிறந்த படிப்பு, உயர்ந்த படிப்பு என்றால் அது சமூக படிப்பு தான். அந்த படிப்பை படிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லோரை விடவும் சமூக பொறுப்பு உங்களுக்கு கூடுதல் அதிகம். சரி, 2 விதமான ஒரு கற்பனை கதைகளை உருவாக்கிய மொழி அது. திராவிட இயக்க இலக்கியம் உருவாக்கிய மொழி சின்ன விஷயமா பாருங்கள். இப்போது இந்த திராவிட இயக்க பத்திரிகைகள் அல்ல திராவிட இயக்க எழுத்தாளர்கள் உருவாக்கின கதைகள், நாடகங்கள், நாவல்கள், கவிதைகளில் ஒருபோதும் தப்ப தவறியும் கூட என் தலையெழுத்து இது அப்படி என்று ஒரு வார்த்தை இருக்காது. ஆண்டவன் விதித்தது என்று இருக்காது. கடவுள் விட்ட வழி என்று இருக்காது. தலை சுடிநாதம் என்ற சொல் இருக்காது. கர்ம வினை என்ற சொல் இருக்காது. முன்ஜென்ம பாவம் என்ற சொல் இருக்காது. ஆண்டவன் எழுதியது என்ற சொல் இருக்காது. நம் கையில் என்ன இருக்கிறது, எல்லாம் அவன் பார்த்துக்குவான் என்ற இது போன்ற நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் திராவிட இயக்க எதிர்களில் இருக்காது, திராவிட இயக்க நாடகங்களில் இருக்காது, திராவிட இயக்க சிறுகதைகளில் இருக்காது. இன்னொரு இந்த லோக பகாரி குரூப் இருக்கு இல்லையா, அந்த பகாரி விருட்சம், வாத்சல்யம், நமஸ்காரம். இல்லை நம்மால் பூராமே வேறு. நமஸ்காரம் நீ போட்டேன்னா அவன் வணக்கம்னு சொல்லுவான். வணக்கம்னு சொன்னால் ஓ நீங்கள் அந்த குரூப்பா அந்த டீமாங்கிற மாதிரி தான். காலனி சொல்லி எப்படி உங்களை அடையாளப்படுத்தியதோ அதே போன்று நீங்கள் வணக்கம் என்று சொன்னால் நீங்கள் இந்த குரூப் என்று அர்த்தம். நமஸ்காரம் என்று சொன்னால் அந்த குரூப் என்று அர்த்தம். ஜலம், ஸ்ரீமான், ஸ்ரீமதி, மோட்சம் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. ஆனால் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் மோட்சம் என்றால் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்பான். நரகம் என்றால் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி கேட்ட இலக்கியம் தான் திராவிட இயக்கம். அதுதான் மறுப்பு இலக்கியம், மாற்று இலக்கியம். ஞானம், குளிக்கிறது வந்து ஞானம்னு சொல்லுவான். வஸ்து, வேட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வஸ்து. பரீட்சை, இப்போ நீங்கள் பரீட்சை நல்ல எக்ஸாம் சொல்கிறீங்களே அது பரீட்சைமா. ரிஷி, பக்ஷி, புஷ்பம். இன்னும் ஒன்று, திராவிட இயக்க வரலாற்றில் இல்லை, தமிழ் இலக்கியத்தில் எங்கேயுமே ரிஷிகளை பற்றின வரலாறு கிடையாது. நீங்கள் சங்க இலக்கிய காலத்திலிருந்து தொல்காப்பிய காலத்திலிருந்து 2025 வரைக்கும் தமிழ் இலக்கியத்தில் அது திராவிட இயக்க எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு தமிழ் எழுத்தாளர்களும் சரி, ஒருபோதும் ரிஷிகளுடைய பிறப்பை பற்றி இன்ன வரைக்கும் தமிழ் இலக்கியம் எழுதவே இல்லை என்பதுதான் இந்த மொழியினுடைய வலிமை, இந்த மண்ணினுடைய வலிமை, இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை என்று நான் கருதுகிறேன். ஒருபோதும் ரிஷிகள் தியாகனம் பண்ணார், யாகம் பண்ணார், யாகம் கொண்டதில் ஆயிரக்கணக்கான கிலோ தேங்காயை கொட்டினார் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இதற்கு மாற்று குரலை எழுப்பியவர்கள் தான். இந்த மாற்று குரலை எப்படி எழுப்புவது என்பதற்கு கற்பதற்காகத்தான் நான் இவ்வளவு பேசுகிறேன். ஸ்திரீ, லட்சணம், சுவாகா, இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே தான் முதலாக திருவள்ளுவன் என்ற பெயர் வருகிறது, ஔவையார் என்ற பெயர் வருகிறது, மணிமேகலை என்ற பெயர்களெல்லாம் இவர்கள் தான் வைக்கிறார்கள். கண்ணகி பெயரில் செய்த மாற்றம் இது. இன்றைக்கி நாம் திருப்பி அந்த பாஷைக்கு போயிட்டோம். இந்த கடந்த 20 ஆண்டுகளாக அவ்வளோ பெரிய வீழ்ச்சியில் கிடக்கிறோம். இன்னும் ஒன்று, உலகத்திலே தமிழ் அரசன், தமிழ்ச்செல்வி, செந்தமிழ்ச்செல்வி, முத்தமிழ்ச்செல்வி, இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு, அது பேர் என்ன, செந்தமிழ். ஒரு மொழியை தன்னுடைய பெயராக வைத்துக் கொள்கிற ஒரு கலாச்சாரமிக்க சமூகம் தமிழ் சமூகம் தான். உலகத்தில் வேறு எந்த சமூகமும் கிடையாது. அவ்வளோ மொழி பற்று உள்ளவர்கள். அந்த பற்று காரணம் தெரியுமா? இலக்கியம். ஆரம்பத்திலிருந்தே பக்தி இலக்கியமே பைந்தமிழ் பின் சென்ற அப்படிதான் சொல்கிறான். இங்கே இலக்கியம் வேறு, இந்த மண் வேறு. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு காலத்தில் இப்போ ரீசெண்டாக எப்படி இருக்குது நம்முடைய மொழி? இப்போ தினமலர்னு ஒரு பத்திரிக்கை இருக்குல்ல, தினமலர் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. தினமலர் லாங்குவேஜில் என்றைக்கா எழுதினீங்கன்னு வச்சுங்க, அன்னையோடு நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு சாபமாக உனக்கு சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, அவன் தலைப்பை பாரு, அந்த ஹெட் இருக்கும்ல, டுமில் டுமில்னு வைப்பான்.
பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்தர்பல்டி, டமால், அப்புறம் வந்து குபீர்னு ஒரு தலைப்பு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பின்னாடி போகும். இது ஒரு லாங்குவேஜ். மொழியை நாம் கட்டமைக்கிறோம், மொழியை உருவாக்குகிறோம். அவர்கள் மொழியை சிதைக்கிறார்கள், மொழியை சாவடிக்க விரும்புகிறார்கள். இது ஒரு தினமலர் லாங்குவேஜ். இப்போ நக்கீரன், நெட்ரிகன், ஜூனியர் விட 2 விதமான லாங்குவேஜ் பயன்படுத்துவான். இப்போ ஒரு பொண்ணு இருக்கு வச்சுக்கோங்க, அவள் ஸ்மைல் செய்தால், இங்கிலீஷ்லேயே தமிழ் அப்படியே எழுதுவான், தமிழாக்கி நீங்கள் அப்படி நிறையா படிக்க முடியும். அவள் ஸ்மைல் செய்தாள். அவன் ரன்னிங்கில் ஓடி வந்தான். அவன் ரன்னிங், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறான். அவன் ரன்னிங்கில் ஓடி வந்தான். ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனான். ப்ரைவேட்டு கம்பெனி இது எல்லாமே தமிழில் இருக்கும். அவள் டெய்லரிங் ட்ரைனிங்குக்கு சென்று கொண்டிருக்கிறாள். டெய்லரிங்கிறது ட்ரைனிங்கிறது இங்கிலீஷு, இது எல்லாமே தமிழில் இருக்கும். இன்றைக்கி 90% தமிழ் பத்திரிகையுடைய லாங்குவேஜ் இப்படி தான் இருக்குது. அது தமிழாகவும் இல்லை, ஆங்கிலமாகவும் இல்லை. இந்த சீரழிவை வளர்த்தவர்கள் என்று சில பேர் சொல்ல முடியும். இந்த பாக்கெட் நாவல் வெளியிட்டானுல்ல, அந்த நாவல் இப்படி தான் இருக்கும் லாங்குவேஜ் எல்லாமே. உதாரணமாக பட்டுக்கோட்டை பிரபாகர், ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், இப்படி தான் இருக்கும் இந்த லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் நீங்கள் எப்படி தப்பிக்க போகிறீங்க? இப்போ தினமணி ஒரு விதமான லாங்குவேஜ், இந்து தமிழ் ஒரு விதமான லாங்குவேஜ். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு இங்கிலீஷ் கிரியேட் பண்ணுது, இந்த ஹிந்து ஒரு இது பண்ணுது, இந்த கேரவான்கிற ஒரு பத்திரிகை அது ஒரு விதமான லாங்குவேஜை கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த ஒவ்வொரு பத்திரிகைக்கும் எப்படி ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்க முடியும்? ஹிந்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்று இருக்குது, கேரவான் ஒன்று இருக்குது, இந்த புக் ரிவ்யூக்கு ஒன்று இருக்குது. ஆக இந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஜேர்னலிஸ்ட் துறைக்குள்ளே செயல்பட முடியும் அப்படின்ட்டு. இப்போது எழுத்து ஒரு அதிகாரம் திருப்பி நான் முடிக்க விரும்புகிறேன், மணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தொல்காப்பியம் வந்து கிமு 1711 எழுதப்பட்டது. இன்று வரை தொல்காப்பியர் சாகவே இல்லை. எழுத்து ஒரு அதிகாரம் என்பதற்கு, எழுத்து ஒரு ஆயுதம் என்பதற்காக சொல்கிறேன். கிமு 1711 2025 வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மனிதன் யார் இருக்கிறார் என்றால் அவன் தொல்காப்பியனாக இருக்கிறான். அவன் ஏன் அங்கே வாழ்கிறான் என்றால் அவன் மொழியில் இயங்கி இருக்கிறான். அதன் பின்பாக திருவள்ளுவர் இருக்கிறார், அதன் பின்பாக சங்க புலவர்கள் இருக்கிறார்கள், கம்பன் இருக்கிறான், இளங்கோவடிகள் இருக்கிறார், ஔவையார் இருக்கிறார், கணியன் பூங்குன்றன் இருக்கிறான், பாரதி, அப்படியே வந்துடணும், பாரதிதாசன், பெரியார், அண்ணா, கலைஞர், இப்படி வந்துடும். ஆக இவங்களெல்லாம் இன்றைக்கி யாருமே உயிரோடு இல்லை. இவங்க எப்படி பல 100 ஆண்டுகளாக, 1700 ஆண்டுகளாக, 2000 ஆண்டுகளாக இவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்றால் எழுத்து என்ற ஆயுதம்தான், எழுத்து என்ற அதிகாரம்தான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த துறைக்கு வந்திருக்கீங்க? எழுத்தும் என்னும் ஆயுதத்தை நோக்கி வந்திருக்கிறீங்க. எழுத்து என்னும் ஆயுதத்தை கையில் எடுக்க வந்திருக்கிறீர்கள், அதற்காக பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். இந்த எழுத்து என்னும் ஆயுதம் கிமு 1711 2002 ஒரு மனிதனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான். இப்போது நீங்கள் அண்ணா, பெரியார், கலைஞர்கள்ல இவங்களாம் யார்? இவங்களாம் அரசியல் தலைவராக தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இவங்கள் அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லை, இவர்கள் பத்திரிகையாளர் என்பதை முதலில் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். பெரியார் எத்தனை பத்திரிகை நடத்திருக்காரு? அண்ணா எத்தனை பத்திரிகை நடத்திருக்காரு? கலைஞர் பத்திரிகை நடத்திருக்காரு. இவர்கள் தங்களுடைய கருத்தை, தங்களுடைய விருப்பத்தை, இந்த சமூக மாற்றத்தை எழுத்துக்களின் வழியாக இந்த உலகத்திற்கு சொல்ல விரும்பினார்கள். எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, இறந்துட்டார். காமராஜரை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, ஜெயலலிதா பற்றி எல்லாரும் பற்றி பேசுகிறாங்க. ராஜா எத்தனையோ முதலமைச்சர்கள் இங்கே வந்தார்கள், எல்லா முதலமைச்சர்களும் இறந்து விட்டார்கள். ஆனால் பெரியார் உயிரோடு இருக்கிறார், அண்ணா உயிரோடு இருக்கிறார், கலைஞர் உயிரோடு இருக்கிறார். எப்படி உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர்கள் எழுத்தின் வழியாக உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் எழுத்து இந்த சமூகம் கொண்டாடுகிற வரை ஒருபோதும் நீங்கள் அவர்களை கொல்லவே முடியாது. பெரியாருடைய மேற்கோள்கள் மீண்டும் மீண்டும் மேடைதோறும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அண்ணாவுடைய உரை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. கலைஞருடைய உரை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம், அவர்கள் சமூகத்திற்காக எழுதினார்கள். எழுத்து ஒருவனை வாழ வைக்கிறது. எங்கே வாழ வைக்கிறது என்றால் காலத்தில் வாழ வைக்கிறது. உடலால் வாழவில்லை, அவர்கள் காலத்தால் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட எழுத்து நோக்கி வந்திருக்கிற உங்களுக்கு நான் இன்னொரு எழுத்தாளர் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால்,
எனக்கு தெரிந்து ஒரு எழுத்தாளனாக நான் 45 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு ஜேர்னலிஸ்டோட போட்டு போகும்போது நான் தோற்று போகிறேன்னு நான் நினைக்கிறேன். உலகத்தில் இப்போ இந்தியாவில் மட்டும் உங்களுக்கு தெரியும், ஜேர்னலிஸ்டாகவும் ஒரு எழுத்தாளனாகவும் ஒளிர்ந்தவர்கள் யார் என்றால் ராணா அயூப். தெரிந்திருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணிங்க. பாலாகும்மி சாய்நாத் இந்தியாவில் மிக புகழ்பெற்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரைட்டர். கௌரி லங்கேஷ் உங்களுக்கு தெரியும், செய்யப்பட்டார். அஸ்வதோஷ் பரத்வாஜ் ஒருத்தருக்கார். அஸ்வதோஷ் பரத்வாஜ் என் வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ரைட்டர். அருண்யதே ராய் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ரைட்டர். அமிதாப் கோஷ் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ரைட்டர். ரவீஷ் குமார் ஒரு ரைட்டர், ஜேர்னலிஸ்ட். அண்ணன் பன்னீர்செல்வம் இங்கே இருக்கிறார், கண்முன் நம் சாட்சியாக. அவரும் எ ஜேர்னலிஸ்ட் ஆஸ் எ ரைட்டர். அதில் இன்னொரு பெருமையாக ஒன்று சொல்லலாம், எ திராவிடியன் மூவ்மெண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறது. இது ஒன்று எனக்கு பெருமை. இந்த சொல் அண்ணனுக்கும் பெருமை என்று தான் நான் கருதுகிறேன். திராவிடியன் மூவ்மெண்ட் ரைட்டராக இருப்பது, திராவிடியன் மூவ்மெண்ட் ரைட்டராக வாழ்வது, திராவிடியன் மூவ்மெண்ட்டினுடைய அடையாளத்தை பின்பற்றுவது ஒரு எழுத்தாளனுக்கு பெருமை அன்றி சிறுமை அல்ல. ஆகவே அண்ணனுக்கு திராவிடியன் மூவ்மெண்ட் ரைட்டர் தான். அதன் பின்பாக உலக அளவில் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் சில பேர் இருக்கிறாங்க. சார்ஜ் மணியாச்சோன்னா முடிச்சிடலாம். சார்ஜ் ஆர்வெல் உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற எழுத்தாளர், அதே நேரத்தில் மிகச்சிறந்த புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட். எர்னஸ்ட் ஹெமிங்வே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரும் பெரிய ரைட்டர், பெரிய ஜேர்னலிஸ்ட். உங்களுக்கு மார்க்கெவஸ் தெரியும், கேப்ரியல் கார்சியா மார்க்கெவஸ், நூற்றாண்டின் தனிமை எழுதினவர். அவரும் உலக புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட், உலக புகழ்பெற்ற ரைட்டர். ஜான் டைடன் ஒருத்தருக்கார், அவரையும் நீங்கள் அறியணும், அவரும் ரைட்டர், ஜேர்னலிஸ்ட். ஒரியானா பல்லாசி இட்டாலியன் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரைட்டர். 2 விஷயத்தை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன், இதோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஓரியானா பல்லாசி இட்டாலியன் ரைட்டர் எழுதின ஒரு புத்தகத்தினுடைய பெயர் தமிழிலே வந்திருக்கிறது, பிறக்காத குழந்தைக்கு ஒரு கடிதம். பிறக்காத குழந்தைக்கு ஒரு கடிதம். நான் இதுவரை அந்த புத்தகத்தை ஒரு 50 நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு புத்தகம், கச்சிதமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதே போன்று இந்த அஸ்வதோஷ் பரத்வாஜ் எழுதின ஒரு புத்தகம், இந்த டெத் ஸ்கிரிப்ட், தமிழில் வந்திருக்கிறது, மரணத்தின் கதை. நீங்கள் படிக்க வேண்டும். நான் எப்போதுமே இந்த ஜேர்னலிஸ்டோட போட்டி போட விரும்புகிறேன். ஏன்னா ரைட்டர் எவ்வளோ நாள் எழுதுவான், ஜேர்னலிஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது. இப்போ நான் காலையில் பேச ஆரம்பிச்சிருந்து பேச்சை முடிக்கிற வரைக்கும் அண்ணன் பன்னீர்செல்வத்திட்ட அவர் என்ன பேசினார் 100 வார்த்தையில் கொடுன்னு சொல்லிடுவான். எத்தனை வார்த்தையில்? வெறும் 100 வார்த்தையில் கொடுக்கணும். இப்போ என்ன விட்டால் நான் 2000 வார்த்தை எழுதுவேன். அப்போது நான் அந்த மெசேஜை கன்வே பண்ண முடியும், தெரியாமல் திணறுவேன். அண்ணன் பன்னீர்செல்வம் அவரோட சொன்னீங்கன்னா அந்த 100 வார்த்தையிலேயே 98 வார்த்தையிலே முடிச்சிடுவார். அப்படி 101 வார்த்தை தான் அவன் எடிட்டர் எடுத்துருவான். அப்போ 100 வார்த்தைக்குள்ளேயே நாம் சொல்ல வருகிறதை, நாம் பார்த்ததை, கேட்டதை, நம்முடைய அரசியலை அதில் உள்ளே வைத்து எழுதுவதற்கான ஒரு பயிற்சி, மிக பெரும் பயிற்சி. ஏன் இந்த ஜேர்னலிஸ்டுகள் எல்லாம் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கச்சிதமாக எடிட் செய்ய தெரியும், கச்சிதமாக வடிவமைக்க தெரியும், சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து அவர் எதற்கான ஒரு பெரும் பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சியின் வழியாகத்தான் அவர்கள் எழுத்தாளர்களாகவும் இருந்தார்கள், ஜேர்னலிஸ்டாகவும் மிளிர்ந்தார்கள். ஆகவே நண்பர்களே, தம்பி தங்கைகளே, நீங்கள், நான் தொடக்கத்திலே ஒன்றை சொன்னேன், காலனியின் நீக்கத்தின் போது இங்கே ஒரு குரல் கூட ஒலிக்கவில்லை. எல்லா துறையிலும் இடம் இருக்கிறது, இந்த துறையில் போதிய இடமில்லை என்று கண்டுபிடித்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், உங்கள் குரலை ஒலிக்க வேண்டும். அந்த குரல் இந்த மண்ணினுடைய குரலாக, இந்த மக்களுடைய குரலாக, இந்த பண்பாட்டினுடைய குரலாக, நீதியின் குரலாக, அனைவருக்கும் அனைத்தும் என்ற குரலாக ஒலிக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.